தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஏதோ நீங்களா சொன்னீங்க, நாம் தமிழர் கட்சிக்காரன்னா அவன் தீவிரவாதி, அவன் பயங்கரவாதின்னீங்க. இந்த தமிழ்நாட்டிலேயே மே 18 இயக்கத்தை, மே 18 நடந்த அந்த இனப்படுகொலைய கொண்டாடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். நம்ம மாநில மகளிர் பாசறை அம்மா வந்த உடனே கண்ணீர் விட்டு அழுதாங்க. அதை பார்த்துட்டு எவ்வளவோ பேசலாம்னு மேடையை நோக்கி வந்தேன். அதெல்லாம் அங்க ஈழத்துல நடந்த அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் தம்பி விமல் அப்படியே தத்துரூபமா நம்மளுக்கு இந்த மேடைகள் மூலமா விளக்கி கொடுத்துருக்கிறாப்புல. அவர்களுக்கு மிக்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தம்பி ஏற்பாடு செஞ்சதுக்கு அது ஒரு ஈடே கிடைக்காது. கொஞ்சம் இந்த சாதிய அரசியல்வாதிகளும் இந்த மத அரசியல்வாதிகளும் இந்த திராவிட தெளிவாளர்களும் கொஞ்சம் உற்று நோக்கு, இந்த தம்பிகள் என்ன பேசுறாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க. நாங்க பண அரசியல் இந்த நாட்டுல முற்றிலும் பண அரசியலா இருக்கிற வேண்டிய இடத்துல நாங்க இன அரசியலை மட்டும் முக்கியமா கையில எடுத்து இந்த இனத்துக்காக போராடிட்டு இருக்கிறோம். ஈழத்துல நடந்த அந்த இறுதி போரை ஒரு சமூக ஊடகங்கள் கூட அந்த காலகட்டத்தில் காட்டல. எந்த ஒரு பேப்பர்லயும் வரல, நியூஸ் பேப்பர்லயும் வரல. சும்மா ஈழத்துல சண்டை, சிங்கள இராணுவத்தினருக்கும் நம்ம விடுதலை இராணுவத்தினருக்கு சண்டை, ஒரு 4 பேர் நம்ம தமிழ் இராணுவத்தினர் இறந்ததாக சொல்லுவோம். இதைதான் சொல்லுவோம். அங்க நடந்த படுகொலைய 13 வருடங்கள் கழித்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு காட்டு தீயா பரவிட்டு இருக்கு. பாருங்க எப்படி பிஞ்சு குழந்தைகளை பிச்சு எஞ்சிருக்கிறான்னு மட்டும் பாருங்க. 1.5 லட்சம் தமிழர்களை முள்ளிவாய்க்கால கொன்னு குவிச்சான். அதெல்லாம் பார்த்தா இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்கணும்னு உங்களுக்கு எந்த காலத்திலுமே என்ன தோணாது. அன்னைக்கு நடந்த போற தடுத்திருக்கலாம். நம்மளுடைய தேசிய கட்சியும் மாநில கட்சியும் அவங்களுக்கு உறுதுணையா இருந்துச்சு. தேர்தல் அந்த இனப்படுகொலை முடிவில் ராஜபக்ச அறிவிச்சாப்புல எங்களுக்கு பெருமுதவே இருந்தது இந்திய ஆட்சியாளர்களா என்ன சொன்னாப்புல. எங்க பெண்களை, எங்க தாய்மார்களை கற்பழிச்சு சித்திரவதை பண்ணி அதெல்லாம் எப்படி சொல்றதுங்க? துப்பாக்கியால சுட்டு அந்த இடத்துல கொன்னான். முடியல. அதெல்லாம் நான் எதோ பேசலாம்னு வந்தோமா, முடியல. அது எப்படி சொல்றதே தெரியல. அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. 1.5 லட்சம் உயிர்கள் ஒரே இடத்துல, அந்த அலுவலக இதுவரைக்கும் 13 ஆண்டுகளா எந்த ஒரு ஊடகத்திலையும் வெளிப்படுத்தல. இப்ப ராஜபக்ச நாடு விட்டு ஓனதோ இப்ப ஒவ்வொன்றும் வெளிப்படுத்துறான். அதை பார்த்தா அப்படியே நெஞ்ச பதறுது. நம்மளாம் ஏன்னா தமிழரா வாழ்றோம்னு நினைக்க தோணுது. அன்னைக்கு இருந்த இந்த ஆட்சியாளர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு நம்ம இனத்தை அழிக்க உதவியது நம்ம ஆட்சியாளர்கள் தான். இதுக்கு மேல முடியல. நம்மளோட இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை, நாம் தமிழர். அடுத்ததாக தாரமங்கலம் பகுதியை சார்ந்த இளம் தலைமுறை கோகுல் அவர்கள்.